வணக்கம். தென்னசி தமிழ் சங்க உறவுகளே, என்னுடைய சுப்பிரமணியன். இன்றைய குரல் அறத்துப்பாலிருந்து வருகிறது. அதிகாரம் புலால் மறுத்தல். குரல் எண் 251. தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். என்னுடைய பொருள் விளக்கம்: தன்னுடைய உடலை பெருக்குவதற்காக மற்ற உயிரினங்களை கொன்று அதன் உடலை உண்பவன் எங்கனம் அருளுடையவனாக இரக்கமுடையவனாக இருக்க முடியும். இதுதான் விளக்கம். இதோட முழு விளக்கம் பார்க்கணும்னா தாய்மானவருடைய பாடலை எடுக்க வேண்டியிருக்கு. தாய்மானவர் என்ன பாடிக்கான்னா, எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்க நின் தெய்வ அருக்கருணை செய்யாய் பராபரமே. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா உயிரினங்களையும் என்னுடைய உயிர் மாதிரி நேசிக்கிற ஒரு நல்ல இதயத்தை கொடும் இறைவா என அந்த பாடலை பாடிக்காரு. அப்போ திருவள்ளுவர் இரக்க குணம் வேணுங்கிறது என்று சொல்கிறார். அதே இது தாயுமானவர் அந்த இரக்க குணத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். இதைத்தான் விவிலியத்திலையும் சொல்லியிருக்கு. இரக்கமுடையோர் பேறுபட்டோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார். திருவள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்லியிருப்பார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆக இரக்க குணம் என்பது நம்முடைய தவ வாழ்க்கை, நம்முடைய ஜப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பது புலப்படுகிறது. மீண்டும் குறளை பார்ப்போம். தன்னூன் பெருக்கிற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். மீண்டும் இன்னொரு குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.